நீங்கள் இவங்க என்ன செய்தார் தெரியுமா? கண்டித்து பால் வீடாமல் தண்ணி ஊத்தி வித்து காசு சம்பாதிச்சு அதனால நவரவாசி காயத்துல உத்தாந்துருக்காங்க. சித்ராபுத்ரா என்ன செய்யறாரு தெரியுமா? வட்டிக்கு வட்டி அதிகமா இந்த பெண் என்ன செஞ்ச தெரியுமா? கணவனை வஞ்சித்து காசு அக்னி கம்பம் இருக்கிறது கட்டியானே ஆமாங்க. ஆமா, யார் ஒருத்தர் சொந்த கணவனை விட்டு இன்னொரு இருக்குதுன்னா ஏதோ காரணம் பார்க்கலாம். ஓடியா
அது பெரும் நாயே கன்னட பரவரை பேர் கொண்ட தேவசபையின் முன்பாக தங்களுடைய வாய்ப்பள்ளியிலே தடி ஊட்டி எவருக்குரிய முறையே தெரியாம அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாயிலே தானம் தெரிவித்து இங்கே நிலையத்தில் என்னை ஒரு பொருட்டாக எண்ணி தேவசபை முன்பாக அழைத்தார். எதற்காக அழைத்தேன் என்று ஒரு விவரம் தெரிவிக்க வேண்டும். எதிர்மாறாக நடந்து விட்டார். அவபேரை வாங்கி கொடுத்து விட்டார். நான் எதெல்லாம் செய்யக்கூடாதோ சொல்லியோ அவனை மீறி செய்கின்றான். அதனால் அவனை நீ கொல்ல வேண்டும். அப்படியா? அதற்காகத்தான் உன்னை வரவழைத்திருக்கின்றேன். இந்த பூலகே கட்டிய போல நீங்கள் தபம் செய்தீரோ செப்பூசி நாட்டி தன்னுடைய முதிர்களிலே 6 கோடி 2000 வருஷம் கிடையாது 6 கோடி 2000 வரம் வாங்கியிருக்கீங்க. அப்படி அப்பேர் வந்த வரத்தின் சாயத்தை பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் தங்களுடைய புதல்வன் உங்களை விட 10 மடங்கு தவம் செய்தால் போல் தோன்றுகிறது. அப்பேர் வந்த புண்ணியவனை அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கொள்ள முடியாது. நான் உன்னை வரவழைத்ததே என் பிள்ளையை கொல்ல சொல்வதற்காக தான். நீ எப்படி ஆகிலும் அவனை நீ கொன்றுதான் ஆக வேண்டும். அப்படியே மட்டும் உண்மைகளை செய்து பார்த்து உடனே கட்டி தகப்பனை வாங்கி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் பிள்ளை கொன்றுதான் ஆக வேண்டும். ஆமா, இதுல மறு பேச்சு இருக்கக்கூடாது. ஆமா, அப்படியே ஆகட்டும்.
அவர்களுக்கும் நீண்ட காலமாக தன்னான பாஷை இருந்தார்கள். சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் செய்தார்கள். அவருடைய பக்திக்கு மெச்சி சிவபெருமான் நேரே காட்சி தந்து உமக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அந்த தருணத்திலே ஐயா ஐயா பணம் காசு தேவையில்லை. பணம் இல்ல உள்ள காசுல உண்டான். பணம் எதுவும் தேவையில்லை. பின்னால நாங்க எங்கள் ஆயுர்காலத்துக்கு பிறகு ஆயுர்காலத்துக்கு பிறகு எங்களுடைய நாமதேயத்தை சொல்வதற்கு ஒரு புதல்மை வேண்டும் பிள்ளை வேண்டுமே. ஆமா, அதுக்கு சிவபெருமான் என்ன கேட்டார், 100 வயது உள்ள மகிழ்ச்சியான பிள்ளை வேண்டுமா 16 வயது உள்ள அறிவாற்றல் பிள்ளை வேண்டுமா என்று கேட்டார். அந்த தருணத்திலே மிருகண்டேயரும் மருத்துவமனும் ஐயா 100 வயசு உள்ள அறிவில்லாத பிள்ளை பிறந்து இருந்தும் பாருங்க என்ன போல. ஆமா, 16 வயது உள்ள அறிவாற்றல் பிள்ளை இருந்தால் போதும். 16 வயசு 100 வயசு உள்ள மகிழ்ச்சியான பிள்ளை இருந்தா என்ன அப்படி கேட்கின்ற தருணத்திலே சிவபெருமானாகப்பட்டவர் அப்படியே தந்தை என்று மறைந்தார். அவர்களுக்கு ஒரு புதல்வன் பிறந்தார். பிறந்த உடனே மார்கண்டேயன் என்று பெயரை சூட்டி நாளொருமை பொழுது வண்ணனாக வளர்த்து வருகின்றார்கள். வளர்த்து வருகின்ற காலத்திலே அவனுக்கு 5 வயது. ஆமா, பள்ளியிலே சேர்க்க வேண்டும், பாடசாலையை சேர்க்க வேண்டும் என்று பாடசாலையை சேர்த்தார்கள். சேர்த்து 4 வேதம், 6 சாஸ்திரம், 11 புராணம், 96 தத்துவம், மணிக்காலம், பூர்வீகம் சொல்லக்கூடிய பலவித ஆயுத பயிற்சிகளை எல்லாம் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு வருகின்ற தருணத்திலே அவனுக்கு 16 வயசு நெருங்கியது. 16 வயசு ஆனதும் அவங்க அம்மாவுக்கு கரெக்டா தெரியும். 16 வயசு ஆயிடுச்சு, நம்ம பிள்ளை நம்மளை விட்டு போக போறானே அப்படின்னு கொஞ்சம் மன வருத்தம் உண்டாயிடுச்சு. அந்த வருத்தம் இருக்கிற தங்குல பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தாப்புல வீட்டுக்கு மார்கண்டேயன், அம்மா உனக்கு என்ன வருத்தம் நேர்ந்தது என்கிட்ட சொல்லுங்க. அந்த காரணத்தை ஒரு கஷ்டத்தை சொன்னாதான். ஆமா, சொன்ன உடனே அந்த மருத்துவமையாகப்பட்டது 16 வயசுலேயே எங்களுக்கு தெரிய போறோம், அப்படிதான் நாங்க வரவாங்கணும் அப்படி என்று சொன்னார். சிவபெருமான் 16 வயசு சுத்துகிறார். அப்படி சொல்லுகிற தருணத்துல அம்மா அந்த சிவபெருமானாகப்பட்டவர் எனக்கு ஏன் 100 வயசு கொடுக்கிறார், எனக்கு ஏன் 100 வயது கொடுக்க கூடாது. அப்படியானால் சிவபெருமான் எங்கிருந்தாலும் சென்று பார்க்க வேண்டும். பார்த்து நான் 100 வயசு வாங்கி வரேன். ஆமா, முதலாக அடிமுடி காண அண்ணாமலை சென்று பார்த்தேன். ஆமா, திருவண்ணாமலை அடி முடி காணா இடம் திருவண்ணாமலை. அங்கேயும் காண இப்படியாக 1008 சிவாலயங்களை சென்று 1008 சிவாலயங்களை சென்று பார்த்தார். 1008 சிவாலயங்களையும் சென்று பார்த்தோம். எங்குமே காணவில்லை. வயசு முடிஞ்சு போச்சு. என்னுடைய கட்டளை பிரகாரம் அந்த மார்கண்டேயனை பிடிக்க வேண்டும் என்று
கையினுடைய பாசத்தை எடுத்துக்கொண்டு சென்றேன். பாசக்கை. ஆமா சென்றேன். செல்லுகின்ற தருணத்தில் கடைசியாக திரு கடையூர் என்று சொல்லக்கூடிய கங்கை கரையிலே சென்று கொண்டிருந்தான். நான் வருவதை அறிந்து ஒரு பயம், யமனை பார்த்தா ஒரு பயம். ஒரு பயம், பயந்து அந்த ஆற்றிலே சென்று மனதை முக்கியமாக கூவிட்டு தவம் பண்ணி ஆமா. அப்பொழுது நான் சென்று கிட்ட அருகிலே சென்ற போது அந்த பாலம் மேல ஈசனன் கையை பார்த்து பேசக்குள்ள அவன் மனலிங்கத்தை தழுவிட்டு சாம்பார் என் பாசமாகப்பட்டது அந்த லிங்கத்தையும் தழுவி சாமி. ஆமா. ஐயோ அவர் அந்த மணல் லிங்கத்திலே சிவபெருமான் தோன்றி படீரென்று வெடித்து வந்தார். அப்பேர் வந்த மார்கண்டேயனை பிடிக்க செல்ல தருணத்திலே நமக்கு இந்த கதி நேர்ந்தது. நம்ம பிரகலாதனை பிடிக்க போனோம்னாக்கா என்ன கதி நேருமோ தெரியும். பகவான் நம்ம தூக்கி போடுறோம். நம்மள விட உலகத்துல யாருமே கிடையாது. கர்வம் பிடித்தார். பகவான் பார்த்தார், இவனுடைய அகத்தை அடக்க வேண்டும். கைலாயம் செல்ல வேண்டும். புறப்படலாமான்னு கேட்டான். அப்படியே வாங்க சாமி.